In this video, we are going to discuss about simple compound complex sentence. First பாருங்க simple sentence அப்படினா simple sentence is a meaningful single sentence. ஒரே ஒரு sentence தான் இருக்கும் ஆனா meaningful-ஆ இருக்கும். Next, a simple sentence has a subject and a verb. ஒரு simple sentenceல என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா subject to verb-உம் இருக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும், வேர்ப்னா என்னன்னு தெரியணும். வேர்ப்ன்றது ஒன் ஆஃப் ஆக்ஷன் வேர்டு, அதாவது ஒரு செயலை குறிக்கிறது. அந்த செயலை யார் செய்கிறாங்களோ அவங்கள தான் நம்ம சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்வோம். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள், த பேபி ஸ்மைல்ஸ். இதில் பேபி ஸ்மைல் பண்ணுது, பேபி சிரிக்குது அப்படின்றது, குழந்தை வந்து சிரிக்குது. அப்போது இதுதான் வேர்ப். வேர்ப்னாலும் ப்ரெடிகேட்னாலும் ஒன்று தான். அதை ஃபஸ்ட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அப்போது இந்த ஸ்மைல் பண்ணுறதை யார் செய்கிறாங்க? த பேபி. பேபி இஸ் ஏ சப்ஜெக்ட்டு, ஸ்மைல் இஸ் ஏ வேர்ப். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஐ லேர்ன் இங்கிலீஷ். நான் வந்து இங்கிலீஷ் லேர்ன் பண்ணி வச்சுருக்கேன். ஐ இஸ் ஏ சப்ஜெக்ட்டு, லேர்ன் கற்று வச்சுருக்கேன் அப்படின்றது வேர்பு. வி லிவ் இன் இந்தியா. நாங்கள் வந்து இந்தியாவில் வசிக்கிறோன்றாங்க. ஃபஸ்ட்டு வி இஸ் ஏ சப்ஜெக்ட்டு, லிவ் இஸ் ஏ வேர்பு. இது எல்லாமே இது போல் சிம்பிள் சென்டென்ஸில் நீங்கள் டே டு டே லைஃப்பில் என்ன ஒர்க் பண்ணுறீங்களோ அதை கூட நம்ம சொல்லிக்கலாம். ஐ ஹாவ் எ பாத், ஐ வேக் அப் ஏர்லி மார்னிங். அப்போது நீங்கள் என்ன செயலை செய்கிறீங்களோ அது வேர்பு. அந்த செயலை நீங்கள் செய்கிறதால, நீங்கள் செஞ்சாலும் சரி, ஷீட் யார் அந்த செயலை செய்கிறாங்களோ அது சப்ஜெக்ட். இதுதான் சிம்பிள் சென்டென்ஸுங்க. ஒரு சிங்கிள் சென்டென்ஸ் இருக்கணும், அது மீனிங்ஃபுல்லாக இருக்கணும், ஒரு சப்ஜெக்ட் இருக்கணும், ஒரு வேர்ப் இருக்கணும். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த சென்டென்ஸ் வந்துடுச்சிங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், காம்பவுண்ட் சென்டென்ஸ். ஏ காம்பவுண்ட் சென்டென்ஸ் ஹேஸ் டூ சிம்பிள் சென்டென்ஸ். இங்கே பார்த்தோம் ஒரே ஒரு சென்டென்ஸ் தான் இருக்கும், மீனிங்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து டூ சென்டென்ஸ் இருக்கணும், கனெக்டட் வித் ஹெல்ப் ஆஃப் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். அதாவது கன்ஜங்ஷன் வந்து 3 கைண்ட்ஸ் இருக்குது: கோஆர்டினேட், சப்பார்டினேட், கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன்னு. இந்த காம்பவுண்ட் சென்டென்ஸ்க்கு நம்ம கோஆர்டினேட் கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணணும். இந்த கோஆர்டினேட் கன்ஜங்ஷனுக்கு சிம்பிள் ஃபார்முலா ஃபேன் பாய்ஸ் அப்படின்றது. ஃபேன் பாய்ஸ் அப்படின்னா எஃப் ஃபாரு அண்டு ஏ அண்டு நோரு பட்டு ஆர் எட்டு. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் இதுக்கான தமிழ் மீனிங்கோட. இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம் வாங்க. ஷீ வாஸ் பனிஷ்டு ஃபார் ஹி டோல்டு லைஸ். அவள் வந்து பனிஷ் பண்ணப்பட்டிருக்கா. எதற்காக அப்படின்னா ஃபார் ஹி டோல்டு லைஸ், பொய் சொன்னான். அவள் பனிஷ்மெண்ட்குள்ளே இருக்கான்றதும் ஒரு மீனிங்ஃபுல் சென்டென்ஸ் தான். ஹீ டோல்டு லைஸ் அப்படின்றது, அவன் பனிஷ்மெண்ட்குள்ளே இருக்கான். ஹீ வாஸ் பனிஷ்டு, ஷீ வாஸ் பனிஷ்டு, என்ன வேணாலும் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஹீ டோல்டு லைஸ், அவன் பொய் சொன்னதால். எதற்காக அப்படின்னு கொஷின் ரைஸ் பண்ணும்போது நம்ம ரீசன் சொல்கிறது, பொய் சொன்னதற்காக, ஃபார் அப்படின்றது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதை கனெக்ட் பண்ணக்கூடியது ஃபார்ன்ற கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். வி ஆர் கோயிங் டு மூவி அண்ட் வி வில் ஹாவ் டின்னர் அவுட் சைட். நாங்கள் வந்து மூவிக்கு போக போகிறோம். வி ஆர் கோயிங் டு மூவிக்கு போயிட்டுருக்கோம். அண்ட் வி வில் ஹாவ் டின்னர் அவுட் சைடு. அதுக்கப்புறம் மூவி முடிச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம், மற்றும் மூவிக்கும் போகிறோம், மற்றும் வி வில் ஹாவ் டின்னர் அவுட் சைட், நாங்கள் வெளியிலையும் சாப்பிட போகிறோன்றத சொல்கிறாங்க. அப்போது 2 சென்டென்ஸை வந்து சொல்கிறதால மற்றும் அப்படின்ற அண்டு வேர்டை யூஸ் பண்ணியிருக்கோம். ஐ லேர்ன்ட் இங்கிலீஷ் பட் ஐ கான்ட் ஸ்பீக் ஃப்ளூயன்ட்லி. எனக்கு இங்கிலீஷ் வந்து நல்லா லேர்ன் பண்ணி வச்சுருக்கேன், பட் ஐ கான்ட் ஸ்பீக் ஃப்ளூயன்ட்லி, ஆனால் என்னால் ஃப்ளூயண்ட்டாக பேச முடியாது. அப்போது ஆனால், பட் இஸ் எ, பட் அப்படின்றது ஆனால், பட் இஸ் எ காம்பவுண்ட் சென்டென்ஸில் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். ஷீ வில் கம் லேட் டுடே ஆர் ஷீ ஓன்ட் கம். இப்போ வந்து நம்ம அட்டண்டன்ஸ் எடுக்கும்போது கூட ஸ்டாஃபோ யாராவது எங்களே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்க வருவாங்களா இல்லை வரமாட்டாங்களா, லேட்டாக வருவாங்களா இல்லை வரமாட்டாங்களா, அல்லது வரமாட்டாங்களான்னும் அந்த ஆர் தான். யூ லைக் டீ ஆர் காஃபின்னும் கேட்கலாம். இல்லை நம்ம எழுதக்கூடிய கொஷின் ஆன்சர்ஸில் கூட ஒரு கொஷின் கொடுத்துட்டு ஆர் கொடுப்பாங்க. அந்த ஒரு ஆரோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்லது. ஐ ஹாவ் ரிட்டன் மை எக்ஸாம் வெரி வெல் ஸோ ஐ வில் ஸ்கோர் த குட் மார்க்ஸ். நான் வந்து என்னோடய எக்ஸாமை நல்லா எழுதியிருக்கேன், ஸோ ஐ வில் ஸ்கோர் குட் மார்க்ஸ். எக்ஸாம் நல்லா எழுதுனாலும் நான் வந்து கண்டிப்பாக வந்து என்ன பண்ணுவேன், அதனால் நான் குட் மார்க்ஸ் வாங்குவேன்னு சொல்கிறது. இப்போ நம்ம பார்த்தது சிம்பிள் காம்பவுண்ட் சென்டென்ஸ் பார்த்தோம். சிம்பிள் வந்து ஒரு சென்டென்ஸ் இருக்கணும்னு பார்த்தோம். இது 2 சென்டென்ஸ் இருக்கணும். இதை கனெக்ட் பண்ணக்கூடியது கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷனாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு
காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். இதில் வந்து சப்பார்டினேட் கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணணும். நம்ம 50 above சப்பார்டினேட் கன்ஜங்ஷன் இருக்குது இங்கிலீஷில். A complex sentence has a independent class and a dependent class. காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் அப்படின்றது இண்டிபெண்ட்டாகவும் இருக்கும் ஆர் டிபெண்டாக. இண்டிபெண்ட் அப்படின்னா நம்ம வந்து இண்டிபெண்ட் கண்ட்ரியில் இருக்கோம், அதாவது சுதந்திரமாக இருக்கும், தனித்துவமாக இயங்குறோம் இல்லையா. அப்போது இண்டிபெண்ட் அப்படின்றது ஒரு சென்டென்ஸ் மட்டும் தனியாகவே வந்தாலும் மீனிங் கொடுக்கும். டிபெண்ட் அப்படின்றது இன்னொரு சென்டென்ஸ் வந்து சார்ந்து இருக்கும். அப்போது இன்னொரு சென்டென்ஸ் வந்தால் தான் மீனிங்ஃபுல் கொடுக்கும். அப்போது இந்த காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் அப்படின்றது இண்டிபெண்ட்டாகவும் இருக்கும், டிபெண்ட் கிளாஸஸாகவும் இருக்கும். சப்பார்டினேட் கன்ஜங்ஷன் வந்து 50 above இருக்குதுன்னு சொன்னேன். சம் சப்பார்டினேட் கன்ஜங்ஷன் மட்டும் இங்கே பார்க்கலாம். இஃப், பிகாஸ், since, after, although, when, who, which, before, until, unless, then, that, as, rather than, as long as much as, even if, even though, in order that, though, so, that, how. இதெல்லாம் சப்பார்டினேட் கன்ஜங்ஷன். இப்போ பாருங்கள், இஃப் யூ ரன் ஃபாஸ்ட் யூ வில் கேட்ச் த பஸ். இந்த சப்பார்டினேட் கன்ஜங்ஷன் என்ன பண்ணுன்னா ஒரு பாசிட்டிவான விஷயத்தையும் சொல்லும் ஆர் நெகட்டிவான விஷயத்தையும் சொல்லும். சரிங்களா. இஃப் யூ ரன் ஃபாஸ்ட் யூ வில் கேட்ச் த பஸ். நீங்கள் ஒரு வேளை வேகமாக வந்திருந்தால் பஸ்ஸு பிடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பாசிட்டிவான ஒரு விஷயத்த சொல்கிறது. இப்போ இஃப்ன்றது ஒரு வேலை. வென் ஐ வென்ட் தேர் இட் வாஸ் ரெய்னிங். நான் எப்போல்லாம் அங்கே போகிறேனோ அப்போல்லாம் வந்து அங்கே மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வென். நெக்ஸ்ட்டு யூ வெயிட் தேர் அன்டில் ஐ கம் தேர். அன்டில் நான் வர வரைக்கும். நீ வெயிட் பண்ணு. எது வரைக்கும்னா நான் வர வரைக்கும் அங்கேவே வெயிட் பண்ணு. அப்போது வர வரைக்கும். சரிங்களா. அன்லெஸ் யூ ஒர்க் ஹார்ட் யூ மே நாட் அச்சீவ் யுவர் கோல். இது வந்து அன்லெஸ் யுவர் ஒர்க் ஹார்ட் சொல்லிகிட்டே இருப்பாங்க வீட்டில். நீ ஒழுங்காக படிக்கலை, அரியர் வச்சுட்டேன்னா நீ வந்து ரொம்ப கஷ்டப்படுவ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எக்ஸாம்பிள் வந்து உங்களோட ஒர்க்கு வந்து அன்லெஸ்ஸாக குறைவாக இருந்துச்சுன்னா யூ மே நாட் அச்சீவ் யுவர் கோல். உங்களோட கோலை வந்து நீங்கள் அச்சீவ் பண்ண முடியாது. ஐ வில் நாட் கோ டு ஆஃபீஸ் டுடே பிகாஸ் டுடே இஸ் சண்டே. இன்றைக்கி வந்து நான் ஆஃபீஸ் போகல. பிகாஸ் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுடே இஸ் சண்டே. தட்ஸ் ஆல். This is subordinate conjunction. If you have any doubt this simple compound complex sentence, you write on your comment box. Thank you for watching.